அனைவருக்கும் வணக்கம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நாட்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நாளை எப்படி நம்ம இயராக மாற்றி அதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அவன் எப்படி சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அமௌண்ட்டு நம்ம கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு பேங்க்லேயே போய் ஒரு நகையை அடமானம் வைக்கிறோம். என்ன நடக்கும்? இன்றைக்கி போய் நான் அடமானம் வச்சேன் அப்படின்னா, ஸோ ஒரு 2 மாதம் கழிச்சு நான் அதை மீட்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாட்களை தானே கணக்கு பண்ணி நமக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. இது 2025 ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் லெவல் ரெண்டுத்துலையுமே ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தான். ஆனால் ரொம்ப ஈஸியான ஒன்று, ஜஸ்ட்டு நாள் எவ்வளோன்னு கணக்கு பண்ணி அந்த நாளை நம்ம இயருக்கு கணக்கு பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ வெரி ஈஸி ஒன். அதுக்கப்புறம் இன்னொரு மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் வச்சுலாம் கொடுப்பான். இப்போ 10% இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க, இப்போ 20% இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க, அதை தாண்டி பாயிண்ட்லாம் கொடுப்பான். அதை எப்படி போடுறது? ஓகேங்களா? ஸோ வெரி ஈஸி ஒன். நான் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாகிடும். இது ஓரளவு மாடரேட் லெவல் கொஷின்ஸ் தான். இது ரொம்ப ஈஸியெலாம் நம்ம சொல்லிட முடியாது. ஓரளவு மாடரேட் லெவல் கொஷின்ஸ் தான். கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் கிளாஸில் என்ன நடத்துகிறோம் அந்த மெட்டீரியல் போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் சாஃப்ட் காப்பி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு நான் சொல்யூஷன் சென்ட் பண்ணுறப்பா. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, கொஷின்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 4000 at 6.75% per annum ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? டெபாசிட்டட் 26 February 2024 அண்ட் வித்ரான் 27 April 2024 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளை என்ன இப்போ கேட்குறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க இந்த அமௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே PNR/100 ஃபார்முலா மட்டும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஆனால் இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா PNR/100 அவ்வளோதான். ஓகேங்களா? இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ 4000 ரூபாய் எனக்கு இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது. இப்போது பிரின்சிபல் எனக்கு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இயரை தான் நம்ம நாள் கணக்கை இயராக மாற்ற போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவன் இயருக்கு தான் கொடுத்துருக்கான், பர் ஆனம் தான் கொடுத்துருக்கான். அப்போ பிரச்சனையே இல்லை. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 February. ஓகேங்களா? அப்போ போய் ஒரு பணத்தை டெபாசிட் பண்ணுறான். வித்ட்ரா பண்ணுறது எப்போப்பா? ஸோ 27 April. ஸோ ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள். இதில் இப்போ 26 Februaryலேருந்து நான் 27 April வரைக்கும் எடுத்துக்கணுமா இல்லை 26 விட்டுட்டு எடுக்கணுமான்னு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஸ் நடக்கும். ஓகேங்களா? நீங்கள் எந்த கேஸில் 26 February எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான். ஃப்ரம் 26 February to 27 April அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்படின்னா நீங்கள் அந்த 26 February எடுத்துக்கணும், 27 April வரைக்கும் நம்ம கணக்கு பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஃப்ரம் டூ அப்படின்னு கொடுத்துருந்தான் அப்படின்னா இதில் இருந்து இது வரை அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அந்த 26 February கணக்கில் எடுத்துக்கணும். இல்லை நான் நார்மலாக இன்றைக்கி போய் பண்ணுறேன், அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் 26 February விட்டுருங்க. விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற நாளுக்கு தான் நம்ம கணக்கு பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஃப்ரம் டூ கொடுத்துருக்கானா? இல்லை. ஃப்ரம் டூ கொடுத்தால் மட்டுமே அந்த 26 ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஃப்ரம்மு கொடுக்கல அப்படின்னா அதை அப்படியே ஸ்டார்டிங் டேஸை விட்டுட்டு ரிமைனிங் டேஸ் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதில் நிறைய கன்ஃபியூஷன் இதில் நடக்கும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ பாருங்கப்பா, 2024 என்ன மாதிரியான வருஷம்? ஃபஸ்ட்டு அந்த கடைசி 2 டிஜிட் அப்படின்றது 4ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இயரை நம்ம என்ன சொல்லுவோம்? லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சாதாரண வருஷத்துக்கு எவ்வளோ நாட்கள்ப்பா? ஸோ 365 நாட்கள் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 2024ன்றது லீப் இயர். கரெக்டாக? அப்போ 366 நாட்கள் இருக்கும். கரெக்டாக? ஓகே. இப்போ பாருங்கள், முதல்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் வருதுன்னு பாருங்களேன். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? லீப் இயர்னு சொல்லிட்டேன். அப்போ Februaryயில் 29 தேதி வரைக்கும் இருப்பாங்க. நார்மலாக 28 வரைக்கும் இருப்பாங்க. அந்த லீப் ஆண்டில் மட்டும் என்ன நடக்கும்? 29 தேதி வரைக்கும் இருக்கும். இங்கே 26னா அதை விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் ஒரு 3 நாள் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மார்ச்சில் எவ்வளோப்பா? 31 டேஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரலில் 27 April வரைக்கும். இப்போ நீங்கள் மொத்தமாக கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ வராங்கன்னு பாருங்கள். ஸோ 30, 50, 60, 61 நாட்கள் இருக்காங்க. இது என்னது? 61. ஸோ நாட்கள். இப்போ எனக்கு நாளாக இருக்குது, நாட்கள் இருக்குது. அதை நான் இயராக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை நமக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். என்ன தெரியும்? 365 ஸோ டேஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 year அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ டேஸ் இந்த இடத்துல என்னப்பா? டேஸ்னால் நாட்கள். ஓகேங்களா? அப்போ இந்த நாட்கள் அப்படின்றது என்ன சொல்லுவோம்? 1/365 இயர் அப்படின்னு சொல்லுவோம். இது சாதாரண ஆண்டுக்கு. இதுவே லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஜஸ்ட்டு 366ன்னு வச்சுக்க போகிறோம். அவ்வளோதானே?
இப்போ மொத்தம் 61 நாட்கள் இருக்குது. இந்த நாட்களை நான் இயராக மாற்றணும். நான் என்ன பண்ணணும்? அப்போ 366 வகுக்கணும். அப்போ நான் எனக்கு என்னவா மாறும்? அந்த நாட்கள் அப்படின்றது இயராக மாறிடும். ஓகேங்களா? இப்போ பிஎன்ஆர் ஃபார்முலாவுக்கு வந்திருக்கேன். எவ்வளோப்பா? 4000. எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4000. இப்போ அடுத்து இங்கே ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும். இது என்ன சம்மந்தமே இல்லாமல் 6.75 சொல்லிட்டானே, இதை நான் எப்படி எழுதுறதுன்னு நமக்கு ஒன்று தோணும். இப்போது 6.75 சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்சுன்னா 6 3/4ன்னு எழுதுவோம். ஏன்னா 1/4னா 0.25ன்னு வருவார். ஓகேங்களா? அப்போ 3/4னா 0.75. அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 6 நாள் 24, 24 3 எவ்வளோப்பா? ஸோ 27/4ன்னு எழுதுவோம். இல்லை எனக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுது, இன்னும் கொஞ்சம் தெளிவாக வேணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் 675 வச்சுக்கோங்க. 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? அப்போ என்னவா? கீழே 100ன்னு வச்சுக்கலாமா? அப்போ எப்படி இருக்கும்? 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குமா? இப்போ கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ 4 25 100, 600க்குள்ளே எத்தனை 25 இருக்கும்? ஸோ 24 25 இருக்கும். 75க்குள்ளே ஒரு 3 25 இருக்கும். அப்போ 27 25 675. கீழே யார் இருக்காங்க? 4. அப்போது இந்த 6.75 இயர் அப்படின்றவரை நான் என்ன பண்ணுவேன்? இயர் கிடையாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ 6.75 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றவரை நான் என்ன பண்ணியிருக்கேன்? 27/4%. ஓகேங்களா? இப்போ நான் பர்சன்டேஜெல்லாம் மாற்றலை. நான் என்ன பண்ணியிருக்கேன்? அந்த 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை தான் ஜஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் மாற்றிருக்கேன். இப்போ 4000 எழுதியாச்சு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ வரும்? 61 டேஸு. லீப் இயராக இருக்கிறதால 366 நான் வகுத்துப்பேன். அப்போ 61 366 கீழே வந்துருமாப்பா? ஏன்னா டிவைடில் தானே வருது. ஸோ 366 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 27. 27/4ன்னு இங்கே வரும். கீழே வந்து ஒரு 100 வரும். ஓகேங்களா? PNR/100 தானே. ஃபார்முலாவில் வர 100 இங்கே வந்துடுவார். 27/4ன்னு இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன்? இங்கே கொண்டு வந்து எழுதுறேன். இந்த 4 தான் இங்கே கொண்டு வந்து எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கான ஆன்சர் வரப்போறாது. எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் என்னப்பா கேட்டிருக்கான்? அங்கே வாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறான், வேறு எதுவுமே கேட்கல. அமௌண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கான ஆன்சர் வந்துட போகிறார். ஸோ பாருங்களேன், இது 61ஓட மல்டிப்புளாக வரும். பார்த்தாலே தெரியும். 1 6 6 6 36. அப்போ 6 டைம்ஸ் பெருக்கணும் அப்படின்னா 1 6 6 6 6 36. அப்போது 6 டைம் கேன்சல் பண்ணிடலாம். இதை 1 டைம்ஸ் நடிப்போம், இது 6 டைம்ஸ் நடிப்போம். இப்போ இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சல் ஆகிடுமா? அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே இருக்கிற 4 தான் இங்கே வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் 4. ஸோ 10 × 4 40. அகைன் 10 × 27 × 6. இதை எப்படி படிக்கலாம்? ஸோ 2 3 6 9 3 எவ்வளோ? 27. 1 2 2 2 10. 5 × 9 எவ்வளோப்பா? ஸோ 45. இதில் எனக்கு என்ன தெரியணும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் கணக்கில் கொடுத்துருந்தா அப்படின்னா அதை வருஷத்துக்கு மாற்றுறதே எனக்கு தெரியணும். அது வந்து நமக்கு புது கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்பான். இதுக்காக நான் டிஎன்பிஎஸ்சியில் நாள் கணக்கில் பேஸ் பண்ணி கேட்டதுலலாம் சொல்ல முடியாது. அங்கேயும் நாள் கணக்கு கேட்டிருக்கான். அப்போது நாள் கொடுத்துருந்தானா இயருக்கு எனக்கு மாற்ற தெரியணும். அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னா ஏன் 6.75 வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்கள் 6.75 வைக்கலாம். சரி, அப்புறம் ஏன் நம்ம இப்படி ஃப்ராக்ஷனில் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல. இப்போ 27 அடிக்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்குல்ல. அதுவே 6.75 இருந்துச்சா கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவேன். அதனால் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த புள்ளியில் இருக்கிறத ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரிலாம் போட தெரியாதுங்க, 3/4லாம் எனக்கு போட தெரியாதுங்க, எனக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? கீழே 100 இருக்கிறதா நம்ம எடுத்துப்போமா? அப்போ 675/100ன்னு எடுத்துக்கோங்க. பர்சன்டேஜ். ஓகேங்களா? 675/100%. இப்போ பாருங்கள், 4 25 100, 27 × 25 675. ஸோ அவ்வளோதான். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 27/4. அதை தூக்கி போடுறங்க, சிம்பிளிஃபை பண்ண நம்மளோட ஆன்சர். இது RRB NTPCயில் கேட்ட கொஷின்ஸ், நானாக எடுக்கல. இது RRB NTPCயில் அண்டர் கிராஜுவேட்டில் கேட்டிருக்கான். நீங்கள் எடுத்து கிராஸ் செக் பண்ணி பாருங்கள், அதில் இருப்பார் ப்ரீவியஸ் இயரில். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். இது என்ன சொல்லியிருக்கான்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சர்டைன் சம். அதாவது ஏதோ ஒரு அமௌண்ட்டுப்பா. ஓகேங்களா? ஒரு சம் வந்து எனக்கு தெரியாது, சர்டைன் சம்னு சொல்கிறான். அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ இயர்ப்பா சொல்லியிருக்கான்? ஸோ 4/2 இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். 4/2/9 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். 4.5% per annum ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவன் சொல்லிட்டான். PNR/100 தானே ஃபார்முலா. எவ்வளோ சொல்லிட்டான்? 8778. அதாவது ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா இது வராருன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன கேட்குறான்னு பாருங்கள். வாட் வில் பி த அமௌண்ட் பேயபிள் ஆன் த சேம் சம் அட் த ரேட் ஆஃப் 5.5% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 5/7 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இந்த பிரின்சிபல் எனக்கு தெரிஞ்சால் தானே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் அமௌண்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட்டுன்றது நான் என்னப்பா சொல்லியிருக்கேன், பிரின்சிபல் ப்ளஸ் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தால் தான் அமௌண்ட் அப்படின்றது. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் அமௌண்ட்டு கேட்குறான். இது அந்த சேம் சம்முக்கு 5.5% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 5 இயர்ஸ்க்கு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கான். இதுவும் ஆர்ஆர்பியில் கேட்ட கொஷின்ஸ் தான். நானாக எதுவுமே எடுக்கல, இது ஆர்ஆர்பியில் கேட்ட கொஷின்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் மாடரேட் லெவல் கொஷின்ஸ், ஆனால் கான்செப்ட் ஒன்று, அதோட அடுத்த லெவல் கொஷின்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட்டை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். எத்தனை வருஷம் சொல்கிறான்? 4 2/9. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 4 9 36, 36 + 2 எவ்வளோப்பா? 38/9ன்னு வச்சுக்கலாமா? இது என்ன பண்ண போகிறேன்? 38/9ன்னு வைக்க போகிறேன். ஓகே. பி என் எவ்வளோப்பா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டேன். ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோப்பா? ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், 4.5% இருக்குது. இது நம்ம 4.5%-ஐ நான் 45/10ன்னு எழுதலாமா? கரெக்டு தானே? அகைன் இதை கேன்சல் பண்ணால் 2 5 10, 9 5 45. இதை நமக்கு பார்த்தாலே தெரியுது, 9 பாதி தானே 4.5 அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லைனா இப்படி 9/2% அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கலாம். அதனால் தப்பு கிடையாது. ஸோ 9/2 பர்சன்டேஜ் அப்படின்றது /100 போட்டுருவோம். ஓகேங்களா? which is equal to எவ்வளோப்பா? ஸோ 8,778 அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பாருங்கள், PNR/100 அதே ஃபார்மில் தான். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 9/2, n அப்படின்றது 38/9, எக்ஸ் அதே தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவன் கொடுத்துட்டான். இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கான ஆன்சர் வருவார். இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள். ஸோ 9 9 கேன்சல் பண்ணிடலாமா? அகைன் 2 ஸோ 19 2 எவ்வளோப்பா? 38. இது வந்து ஏதோ ப்ரைம் நம்பரால் கண்டிப்பாக வகுப்படக்கூடிய ஏதோ ஒரு நம்பராக தான் இருக்க போகிறார். ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், 19 19, 4 19 76. ஓகேங்களா? 5 × 19 வராது, 5 19 95 வராது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 19 76, அப்போ 86 அப்படின்னா ஸோ 11 ரிமைனிங் இருக்காரா? அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்கப்பா. ஸோ எப்படி அடிக்கலாம்னா 5 19 95, 6 19, 19 6 114 வரும் இல்லையா? எஸ், ஆமாம். இப்போ 114 போக ரிமைனிங் எவ்வளோப்பா இருப்பார்? 117ல் 114 போனால் ஸோ ரிமைனிங் வந்து ஒரு 3 இருப்பாரா? அப்போது 6 19 114, அகைன் 38. ஸோ 2 19 38. அப்போது 462 இருக்கார். அகைன் வேறு என்னப்பா இருக்கார்? இந்த கீழே இருக்கிற 100 இங்கே மல்டிபிள் பண்ணால் அந்த எக்ஸ் பிரின்சிபல் அமௌண்ட் கிடச்சிடுவார். அப்போ 6200 அப்படின்றது உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட். அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? ஒரு முக்கியமான விஷயத்தையே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இதுவும் அதே PNR/100 தான். எனக்கு என்ன கொடுத்துருந்தான்? கொஞ்சம் கால்குலேட்டிவாக கொடுத்துருக்கான். இப்போ எழுத போகிற இப்போ எழுதுகிற போகிறேன்னு கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்துகிட்ருக்க ஆர்ஆர்பி SSC எக்ஸாம்லாம் அவன் பண்ணுற ஒரே வேலை இந்த மாதிரி கொஷினை கால்குலேட்டிவாக கேட்குறது தான். அப்போ நமக்கு என்ன ஸ்கில்லு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக கணக்கு போடணும். அது எப்போ கிடைக்கும்? நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் கொஷின் கான்செப்ட்டு பெருசாக மாறலை. ஜஸ்ட்டு அதே தான், கொஞ்சம் பாயிண்ட் வச்சு கொடுக்குறது, இல்லைனா மல்டிப்ளிகேஷனை பெருசாக கொடுக்குறது, இந்த வேலையை தான் அவன் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ நம்ம அந்தளவுக்கு தயாராகணும். ஓகே. இப்போ இந்த எவ்வளோப்பா? ஸோ 46,200 இருக்கு இல்லையா? இப்போ இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு 5.5%க்கு 5/7 இயருக்கு நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? இப்போ அப்படியே வந்துடுங்க. ஸோ 46200. ஸோ இது பிரின்சிபல். அதே PNR/100 தானே. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோப்பா? ஸோ 7 2 14, 14 + 5 எவ்வளோப்பா? ஸோ 19/7. 7 வந்து கீழே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா எப்படி இருந்தாலும் கீழே தானே வரப்போகிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், கீழே ஆல்ரெடி ஒரு 100 இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோப்பா? 5.5ன்னு வரும். கரெக்டாக? அப்போ 5.5-ஐ நான் என்ன பண்ணலாம்? 55/10ன்னு எழுதலாம் இல்லையா? அப்போ 10னா கீழே ஒரு 0 நான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா எனக்கான ஆன்சர். இப்போ வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு யூனிட் டிஜிட் பாருங்களேன். இது 1 இருக்குது, 9 இருக்குது, 7 இருக்குது, 3 இருக்குது. அப்போ நான் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஜஸ்ட் யூனிட் டிஜிட்டை கிராஸ் செக் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள். ஸோ 1 7 7 இந்த இடத்துல எவ்வளோ வரும்? அடிச்சு போட்டால் நமக்கு எவ்வளோ வரும்? 6 7 42, ரிமைனிங் 4 இருக்கும். அகைன் 6 7 42, அவ்வளோதானே? இப்போ பாருங்கள், ஜஸ்ட் யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்களேன். 6 9 54. ஸோ 4 இந்த 1000 விட்டோம் பார்த்தீங்களா? ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது நம்ம அடிக்கும்போது எவ்வளோப்பா வந்துச்சு? 6 7 42, 6 7 42. அவர் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் ஒரு 10 இருப்பார். ஓகேங்களா? இந்த 4 விட்டுருங்க. இந்த 10 நம்ம அடிச்சு போட்டால் எவ்வளோ போகும்? 2 5 10, 11 5 55. அகைன் இதை பார்த்தீங்கன்னா 1 2, ஸோ 3 2 6, 3 2 6ன்னு இருக்கும். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? ஒரு 33 இருக்கும், ஒரு 19 இருக்கும், 11 இருக்கும். இதுக்கு போய் யூனிட் டிஜிட் கண்டுபிடிங்க. நான் ஃபஸ்ட் இந்த கீழே இந்த 1000 விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், 9 3 27, அகைன் 1 7 எவ்வளோப்பா? 7 தான் வரப்போகிறார். அப்போ 7 முடியக்கூடியவர் இந்த இடத்துல உங்களுக்கு எங்கே வந்திருக்காருன்னு பாருங்கள். இந்த 53 097 தான். ஸோ ஆப்ஷன் சி மிக சரியான ஆன்சர். நீங்கள் போய் ஜஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இதை நீங்கள் பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான ஆன்சர் வருவார்ப்பா.
ஸோ 33, 11, 19 இதை பெருக்கி பாருங்கள், அதே ஆன்சர் தான் வரப்போகிறது. இதுக்கு பதிலாக நம்ம ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணிட்டோம், வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், அதே மாதிரியான கொஷின் தான். ஓகேங்களா? இதுவும் ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்லேயே கேட்டிருக்கான். கிராஜுவேட் லெவல் கூட கிடையாது, அண்டர் கிராஜுவேட்லேயே இந்த லெவல் கேட்குறான்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சர்டைன் சம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது எவ்வளோப்பா? ஸோ எக்ஸு எவ்வளோ இயர்ஸ்ப்பா? 7 × 56, 56 + 4 60/7 வருமா? ஸோ 60/7 எவ்வளோப்பா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 6.8%. நம்ம என்ன பண்ணுவோம் அப்போது? 68/10% வச்சுக்கலாமா? இப்போ நம்ம அதை அடித்து போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 32 6 4 2 8/34/5. ஓகே, நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தான், வேறு எதுவும் கிடையாது. 34/5 68/10 ஒரே பர்சன்டேஜ் தான், அதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸோ எவ்வளோப்பா? 34/5. வேறு என்ன கொடுத்துருக்கான்? அவ்வளோதான், /100 வருமா? அந்த 100 வச்சுக்கோங்க. which is equal to எவ்வளோப்பா? 7344 அப்படின்றது வராது. இப்போ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்களேன், எதை வச்சுலாம் சிம்பிளிஃபை பண்ண முடியும்னு பாருங்கள். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணலாமா? அகெயின் வேறு எதில் கேன்சல் ஆகும்? ஓகே, வேறு எதுலேயும் வர மாதிரி. ஸோ I2 10, 3 2 6 வராரு. 3 34 இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஆல்ரெடி இந்த பக்கம் 7344 இருக்கார். ஸோ 5 × 5 25 × 7 /3 × 34 இருக்கார். இப்போ இது பாருங்கள், 7 3 10 14 18 3 வகுப்புறாங்க இல்லையா? ஸோ அப்போ அடித்து பாருங்கள், ஒரு 2 3 6 ரிமைனிங் 1 4 3 12 ரிமைனிங் 1. ஸோ அகைன் 4 3 12 8 3 24 2 4 4 8 இருக்கார். அகைன் இதை கேன்சல் பண்ணி பாருங்களேன். 17 2 34 எவ்வளோப்பா? 12 2 24 2 4 4 2 8. அகைன் இதை 17 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 17 102 7 17 119 வரும். ஸோ இது எவ்வளோ வராரு? 7 17 119 ரிமைனிங் ஒரு 3. அப்போ 2 17ன்றது 34. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 72 × 7 × 25 அப்படின்றது தான் யார்? உங்களுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ நான் மொத்தமும் பெருக்கலை, ஏன்னா இந்த அமௌண்ட்டுக்கு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? அடுத்து ஏதோ ஒரு கால்குலேஷன் தானே போட போகிறேன். எப்படி இருந்தாலும் சிம்பிளிஃபை ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் அப்படியே வச்சுக்கிறேன். அதுக்கு என்னப்பா சொல்லியிருக்கான்? 9.7%. அந்த அதே தொகையில் 9.7% ஆண்டுக்கு எளிய வட்டியில் 6 2/3 ஆண்டுகளில் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். அப்போ பாருங்கள், இந்த அமௌண்ட்டுக்கு அப்போ 72 × 7 × 25. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோப்பா? 6 2/3 இயர்ஸ் சொல்லியிருக்கான் இல்லையா? 6 2/3 இயர்ஸ். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 6 3 18 18 2 எவ்வளோப்பா? ஸோ 20/3 வருஷம். அதுக்கப்புறம் 9.7 இருக்கு இல்லையா? அப்போது 97/10 போட்டுக்கலாம் இல்லையா பர்சன்டேஜுக்கு. அகெயின் ஃபார்முலாவில் இது பிரின்சிபலு, இது நம்பர் ஆஃப் இயர்ஸு, இது 6 /100. அவ்வளோதான். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கான ஆன்சர் வரப்போகிறாரு. ஸோ 25 25 4 25 100. அகெயின் இந்த 0 கேன்சல் பண்ணலாமா? அகெயின் வேறு என்னப்பா பண்ணலாம்? 1 4 4 18 4 72 வரும். அகெயின் 1 3 3 6 3 18. இப்போயும் பாருங்கள், 6 × 7 × 2 × 97. கீழே எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ போய் உங்கள் யூனிட் டிஜிட்டை பார்க்குறீங்க. 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, 8 இருக்குது, 1 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 5 வர மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக தான் பெருக்கி ஆகணும், வேறு வழி கிடையாது. அதுவே வேறு யாராவது வந்தாங்க அப்படின்னா ஃபுல்லாக பெருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பாருங்களேன், ஒரு 5 வரணும் அப்படின்னாலே ஒன்று எங்கேயாவது 5ன்னு முடிஞ்சிருக்கணும், இல்லை ஒன்று ஏதாவது ஒன்றுத்துக்காவது வாய்ப்பு இருக்கா பாருங்கள்? இல்லை. அப்போ 5ன்னு முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. 6 7 42 எவ்வளோப்பா? 2 2 4ன்னு வருமா? ஸோ 4 7 28. அப்போ யூனிட் டிஜிட் அப்படின்றது என்னது? நமக்கு 8. எந்த ஆப்ஷன்ப்பா? ஆப்ஷன் பி மிக சரியான ஆன்சர். ஒரு சில சம் பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்துருப்பான், இந்த மாதிரி கடைசி ஏதாவது ஈஸியான ஒரு ட்விஸ்டெல்லாம் வச்சுருப்பான். அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிரின்சிபல் இல்லை நான் ஃபுல்லாக தான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இதை ஃபுல்லாக பெருக்கிறதுக்கு நமக்கு ஒரு டைம் எடுக்கும், கரெக்டாக? அப்புறம் இதை கேன்சல் பண்ணுறதுக்குலாம் ஒரு டைம் எடுக்கும். அப்புறம் இதையும் நான் ஃபுல்லாக தான் பெருக்கி போடுவேன்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் நமக்கு ஏதாவது ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு PNR/100 தான் அந்த ஃபார்முலா தான். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறது எல்லாமே அவனுக்கு நம்ம டைமை எடுக்கணும், ஓகேங்களா? ஆனால் ஒவ்வொரு மார்க்குமே நம்ம போஸ்டிங்கை நம்ம அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த மாதிரி இப்போ இதில் நம்ம ஒன்றும் பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது. PNR/100 ஃபார்மில் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளிஃபிகேஷன். அது சிம்பிளிஃபிகேஷன் கணக்கு மாதிரி நினச்சி போட்டு வந்துடணும், ஓகேங்களா? அதுக்காக இவ்வளோ பெருசு கொடுத்துட்டானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் அந்த மார்க் வேஸ்ட் ஆகும். ஈஸியான கொஷினை விடக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்களேன். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 2000 5.75% per annum rate of interest. P
பீரியட் ஃப்ரம் 15th February to 29 April. இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள் தெளிவாக. ஓகேங்களா, ஃப்ரம்மு டூ கொடுத்தா நான் என்னப்பா சொல்லியிருக்கேன், அதுலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுலேருந்து எடுக்க போகிறோம். ஓகே, நீங்கள் பாருங்கள் லீப் இயரா நான் லீப் இயரான்னு பாருங்கள். 2023 ஸோ நான் லீப் இயர் என்னப்பா, ஸோ நான் லீப் இயர். அப்போ 365 நாள் தான் இருக்காது, பிப்ரவரியில் 28 days தான். இந்த விஷயம்லாம் நமக்கு டக்குன்னு மைண்டில் வந்துடணும். ஓகே ஃபைன். இப்போ 2000 பிரின்சிபல் போட்டுப்போம். அகெயின் 5.75 நம்ம என்ன பண்ணலாம், நான் என்ன சொல்லியிருக்கேன் 575/100ன்னு எழுதுங்க. இதை வச்சு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 5 + 3/4 ஐநாங்க 20 20 + 3 எவ்வளோப்பா, ஸோ 23/4% அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் வருவார். ஓகேங்களா, 23/4 23/4 ஆல்ரெடி கீழே ஒரு /100 இருக்கும். ஏன்னா PNR/100 தானே. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டேஸை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். 15th February சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, 15 February. அதுலேருந்து தானே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது பிப்ரவரியில் 15, அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் இருப்பாங்க, மொத்தம் 28 நாள். அப்போ ஒரு 13 நாள் இருப்பாங்களா, 13 இதையும் ஒன்று கூட்டினா 14 நாள் பிப்ரவரியில் மட்டும் இருப்பாங்க. மார்ச்சில் ஒரு 31 இருப்பாங்க. ஏப்ரலில் 29 வரைக்கும் இருக்க போகிறாங்க. இதை மட்டும் ஆட் பண்ணுங்கப்பா, எவ்வளோ பேர் வரும், ஸோ 30 60 70 74 நாள் வந்துடுவாங்க. அப்போது இது வந்து நாட்கள் 74, ஸோ நாட்கள். இந்த நாட்களை நான் இயராக மாத்திரம்னு என்ன சொல்லியிருக்கேன், ஸோ 1/365. ஏன்னா இந்த இடத்துல லீப் இயர் கிடையாது, அதுவே லீப் ஆண்டா இருந்துச்சு அப்படின்னா 366 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதை மட்டும் நான் எரேஸ் பண்ணிருக்கேன். மொத்தம் 74 நாட்கள். ஓகே, அப்போது 74/365 இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கான ஆன்சர் பா. எப்படி சிம்பிளிஃபை பண்ணான்னு பாருங்கள். 2 0 2 0 கேன்சல். ஒரு நாள் 4, ஸோ ஐநாங் 20 வரும். அகெயின் 4 5 5 7 5 35 ரிமைனிங் எவ்வளோப்பா, 3 5 15. இப்போ பாருங்கள் 23 × 74/73ன்னு இருக்கார். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கான ஆன்சர். எல்லாமே நியர்பையில் தான் இருக்காங்க. இங்கே 73 இருக்குது, இங்கே 74 இருக்குது. இதை நீங்கள் அடித்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ 1.0 சம்திங் ஏதோ அந்த மாதிரி தான் இருக்க போகிறார். ஓகேங்களா, ரொம்ப எக்ஸாக்டாக, ஏன்னா ரொம்ப நியர்பையில் இருக்கார். இப்போ 73 இதோட அடுத்த டபுள் த டைம் அப்படின்றது 146 வரும். இது வந்து அவ்வளோ பெருசுலாம் கிடையாது. அப்போ 1 times தான் வரப்போகிறாங்க. 1 times, அதுக்கப்புறம் 1 பாயிண்ட், அதுக்கப்புறம் ரிமைனிங் ஒரு 1 இருக்கும். அப்போ 1 இருந்தால் 73 நாளில் வகுப்படாது. புள்ளி வச்சு 0 சேர்ப்போம். அப்புறம் 10 மாறும், 10ம் சேராது. அப்புறம் திரும்ப ஒரு 0 சேர்த்துப்போம். அப்போ 1.0 அந்த சம்திங்கில் தான் வரப்போகிறாங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஆன்சர் எப்படி எடுத்துக்கலாம், 23ன்னே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதுவே 1.5 இருக்குது, அப்போ போய் நான் 23 எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது தப்பு. ஏன்னா 1.5 இருக்கிற மதிப்பு வேறு, 1.0 சம்திங் இருக்கிற மதிப்பு வந்து வேறு. ஸோ கெஸ் பண்ணியே போடலாம். இதுக்கான ஆன்சர் அப்படின்றது 23. நீங்கள் வேணால் இன்னும் கேல்சியில் கூட போட்டு பாருங்கள், 73/74 போட்டு பாருங்கள். 1.0 சம்திங் அந்த மாதிரி தான் வருவார். அதை நீங்கள் 23 கூட வச்சு பெருக்குனீங்க அப்படின்னா 23 கூட தாண்ட மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படி தான் எடுப்போம், 23 தான் எடுப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் 23 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் ஏன் இப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ நாட்கள் பேஸ் பண்ண கொஷின்ஸ் நம்ம பார்க்கல. அதே மாதிரி கொஞ்சம் கால்குலேட்டிவாக கேட்டான் அப்படின்னா நம்ம விட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு ஈஸி. அதே PNR/100 ஃபார்மில் தான், இதே நம்ம ப்ரீவியஸ் இயரில் தான் கேட்டிருக்கேன். அந்த கொஷின்ஸ் வந்து நானாக எடுக்கல, எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்ம தயாராக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக நான் எடுத்த கொஷின்ஸை 4 to 5 கொஷின்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே போய் RRB SSCயில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வச்சு அதை பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போதும்ப்பா, ஈஸி தான். அது வரைக்கும் நமக்கு ஏதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான்ப்பா எனக்கு கிளாஸ். தேங்க்யூ. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க. உங்களுக்கான சொல்யூஷன் நான் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.